Hey guys, so நான் பிரதாப் பேக் வித் துபாய் தமிழ் பைக்கர். ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னென்னா கொஞ்சம் ஒர்க்னால என்னால் வீடியோ போட முடியல. சரி, அதனால் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து வீடியோ நிறைய ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆனால் எடிட் பண்ண முடியல. ஸோ அகைன் வந்துட்டு சரி இன்னொரு வீடியோ வந்துட்டு நம்ம போடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து முன்னாடி பேசின மாதிரி இந்த எக்ஸாஸ்ட் வந்துட்டு நான் மாத்திரன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த வீடியோஸும் போடல. அது எக்ஸாஸ்டோட நோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டவும் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் மென்ஷன் பண்ண மாதிரி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த எக்ஸாஸ்ட் வந்து நான் வாங்கியிருந்தேன். அது ஃபிட் பண்ணுறதுக்கு அது என்ன ப்ரைஸ் ஆச்சு, அது வந்து எப்படி சவுண்டு கொடுக்குது, அது வந்துட்டு இதனால் இந்த எக்ஸாஸ்ட் போட்டதுனால நம்மளுக்கு வண்டியில் வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் தெரியுது, இதெல்லாம் தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிபிஆர் எக்ஸாஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்ட் போட்டிருந்தேன். ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டில் வந்துட்டு சவுண்டு வந்து கம்மியாக வரும். அதே மாதிரி நீங்கள் ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு பைக் போகிறது வந்து யாருக்குமே தெரியாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கூட. இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்கன்னா உங்களுக்கு ரோட்டில் வந்துட்டு மற்ற மோட்டரிஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து வழி விடணும். ஏன்னா வந்து பைக்ஸ் தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதனால் வந்துட்டு ஒரு எக்ஸாஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் லவுட் நோட்டாக இருந்தால் தான் வந்துட்டு பீப்புள் கன்சிடர் பண்ணுவாங்க, சரி பைக் போது வழி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து ஒரு மெயின் ரீசன் நான் இது போட்டேன். ரெண்டாவது வந்துட்டு இது ஒரு இட்டாலியன் எக்ஸாஸ்ட். இது மோஸ்ட்லி நீங்கள் போயிட்டு ஷாப்ஸ்லாம் வாங்க முடியாது எங்கேயும் துபாய்ஸில் வந்துட்டு இந்த டைப் ஆஃப் எக்ஸாஸ்ட்லாம். இதுக்குன்னு சொல்லிட்டு சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. மோட்டரின், அப்புறம் வந்துட்டு gpr.in, அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் உங்களுக்கு இந்த எக்ஸாஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸாஸ்ட்லாம் நீங்கள் வாங்கும்போது நீங்கள் கஸ்டம் டியூட்டி பே பண்ணணும். ஏன்னா இது இன்டர்நேஷ்னல் டெலிவரினால உங்களுக்கு வந்துட்டு கஸ்டம் டியூட்டிஸ் போடுவாங்க. ஸோ இந்த எக்ஸாஸ்டோட ப்ரைஸு வித் கஸ்டம் டியூட்டி எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1500 dirhams, அப்ராக்சிமேட்லி இந்தியன் ருபீஸில் பார்த்தா ஒரு 30,000 இந்தியன் ருபீஸ் ஆச்சு. இந்த எக்ஸாஸ்ட் வந்துட்டு அந்த எக்ஸாஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்துட்டு அந்த பிளாஸ்ட் இருக்கும். இதில் ஃப்ளேம்ஸ் மட்டும் வராது. பட் ஆனால் வந்து அந்த பிளாஸ்ட் வந்துட்டு உங்கள் வந்துட்டு அந்த எக்ஸாஸ்ட் ஹீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிளாஸ்ட் வர அந்த பிளாஸ்ட் சவுண்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு கியர்லேயும் வந்துட்டு ஒரு பிளாஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபஸ்ட் கியரில் வந்துட்டு கொஞ்சம் பிளாஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவாக வரும். அதே மாதிரி ஸ்பீட் அதிகமாக உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் ஹீட் ஆகிட்டு உங்களுக்கு அந்த பிளாஸ்ட் சவுண்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் அந்த சவுண்ட்லாம் காட்டுறேன் இதெல்லாம் போட்டு. ஸோ வண்டி வந்து நின்றுட்டு இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அந்த பிளாஸ்ட் வரமாட்டேங்குது. வண்டி வந்து கியரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பிளாஸ்ட் வரும், டப் டப் டப்னு சொல்லிட்டு. அது ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வரும். அதை நான் உங்களுக்கு வண்டியில் போகும்போது நான் அதை காட்டுறேன் வந்துட்டு அந்த பிளாஸ்ட்டு.
இந்த எக்ஸாஸ்ட் வந்துட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த எக்ஸாஸ்ட் வந்து நான் எப்படி வாங்குறது இது பண்ணுறது, அந்த ஒரு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அந்த வெப்சைட் வந்துட்டு ஒரு ஊருக்கும் ஒரு கஸ்டம் டியூட்டிஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்தியாவில் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கஸ்டம் டியூட்டி இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் போட்டதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சு. முன்னாடி வந்துட்டு ஒரு 16-17 கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மல் ஸ்பீடில் போனீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பீடாக போனி வண்டியை நல்லா அடிச்சு ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 தான் கிடைக்கும். ஸோ மைலேஜ் ட்ராப் ஆனது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அதே மாதிரி இங்கே பெட்ரோல் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக பார்க்க முடியாதுங்க. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் வந்து நான் ஃபிட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு 2-3 லோக்கல் கராஜ் இருக்குது, எடுத்துகிட்டு போனேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு இந்த எக்ஸாஸ்ட் வந்துட்டு இந்த வண்டியோட கம்ஃபர்டபுளான எக்ஸாஸ்ட்னால வந்து பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் கிடையாது. ஒரு சின்ன கிளாம்ப் மாதிரி போட்டு ஃபிட் பண்ணிட்டாங்க. அந்த கிளாம்ப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கிளாம்ப் வித் லேபர் பார்த்தீங்கன்னா 150 dirhams ஆச்சு. நம்ம ஊர் காசுக்கு 3000 இந்தியன் ருபீஸு. ஸோ இது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு ரொம்ப கம்மியான காசு தான் ஃபிட் பண்ணுறதுக்கு. ஏன்னா பேசிக்காக நீங்கள் ஒரு வண்டியை திரும்பி சும்மா செக் பண்ணாலே உங்களுக்கு 100 dirhams ஆகிடும். அப்படி கன்சிடர் பண்ணும்போது இது வந்து ஒரு சீப்பான காசு தான். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க அந்த கமெண்ட்ஸை. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் ரெகுலராக வீடியோஸ் போட பார்க்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பைக்ஸ் பற்றி ரிவ்யூஸு, வேறு ஏதாவது எக்ஸாஸ்ட்டு இல்லை ஸ்பேர் பார்ட்ஸ், வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸு ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வேணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த வீடியோஸும் நான் போட பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக போட பார்க்குறேன். Until then, bye from Pratap.